வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, இந்த நாளிலும் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எவ்வளவு காலம் கூப்பிடுவது என்ற கேள்வி உனக்குள் இருக்கலாம். நான் உனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். வேதத்தில் ஒரு விதவை இருந்தாள். அந்த விதவை தனக்கு நியாயம் வேண்டும் என்று நியாயாதிபதியினிடத்திலே போனாள். அந்த நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்யாமல் காலம் தாழ்த்தினான். ஆனால் அந்த பெண்ணோ தொடர்ந்து அவனை அலட்டி கொண்டிருந்தாள். ஆகவே கடினமான அந்த மனிதனும் அந்த விதவைக்கு இறங்கி நன்மை செய்தான். ஒரு சாதாரண மனிதனை இப்படி தொடர்ந்து கூப்பிட வேண்டுமானால் உனக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்கிற என்னை நோக்கி கூப்பிட வேண்டியது எவ்வளவு அவசியம்? நீ என்னிடத்திலே ஜெபத்தில் தரித்திரு. அனுதினமும் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வேன். நான் மனதுருக்கமுள்ள கர்த்தர். நிச்சயம் உனக்காக நான் இறங்குவேன். என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலைக்கு காத்திருந்தவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். உனக்கும் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. பெற்றுக்கொள்ள நீயும் காத்திரு. ஆதார வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 18:8.